வணக்கம்மா. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, எனக்கு வாராகியமே வந்ததுக்கப்புறம் எத்தனை நடந்திருக்குங்கிறத நான் சொல்கிறேங்க. நம்ம ஒரு சில பேர் நல்லதே பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. ஏன்னா நல்ல விதமாக பேசுவாங்க, நல்ல விதமாக பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டு நானும் அந்த மாதிரி நினச்சி நிறைய நல்லது பண்ணியிருக்கேங்க. பண்ணுனதுனால என்ன நடந்தது அப்படின்னா, நமக்கு தீராத கடன், தீராத பிரச்சனை, வீட்டுக்குள்ளே சண்டையே தீராதுங்க. ஏன்னா நம்மக்கிட்டே பேசிட்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்மக்கிட்டே சொல்லி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது பேசுவாங்க எல்லாரும் அப்படின்லாம் நினச்சிட முடியாதுங்கம்மா. அந்த மாதிரி தான் என் விஷயத்துலேயும் நடந்தது. நான் எத்தனை நாளும் இதை பற்றி நான் சொல்லலைங்க. எனக்கு வாராகியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சாமி இருக்கிறதாவே எனக்கு தெரியவே தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்த அப்படின்னா நான் மாசாணியம்மன் கோயில் வச்சாலே வாராகியம்மன் கோயிலும் கொண்டு வந்து நான் வச்சுருப்பேங்க. இப்படி ஒரு சாமி இருக்குதா அப்படிங்கிறதே எனக்கு தெரியவே தெரியாதுங்கம்மா. இப்படி ஒரு அம்மா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்த அப்படின்னா நான் இத்தனை பிரச்சனையும் சந்திச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. எனக்கு அம்மா வந்து நான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, கஷ்டம்னு யாராவது வந்தாலும் சரி, இல்லை சாப்பாட்டுக்கு இல்லை, கஞ்சிக்கு இல்லைன்னு சொல்லி வந்தாலும் சரி, நான் ஒரு கடனை வாங்கினாலும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேங்க. ஆனால் அதோட எனக்கு விளைவு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கடனை கட்ட, அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கடனை கட்ட, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருந்ததுங்க. வாராகியம்மா வந்து இப்போ எனக்கு ஒரு 2 வருஷம் பக்கம் இருக்குங்க. வாராகியம்மா அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வாராகியம்மா இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாதுங்கம்மா. அம்மா வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு என்னை எத்தனை பேர் போலியாக என்னை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க, எத்தனை பேர் எனக்கு கெட்டது நினச்சி பழகியிருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு அம்மா தெரியப்படுத்தினாங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சாமியை நினச்சி கும்பிடுவோம். அந்த சாமினால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இன்னொரு சாமினால் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வாராகியம்மா வந்ததுக்கப்புறம் தான் இப்படி நம்மளோட கண்ணை திறந்து வைக்கணுங்கிறது விதின்னு நினைக்கிறேங்க. அம்மா வந்ததுக்கப்புறம்தான் அந்த கெட்டதும் என்னை விட்டு போச்சு, கடனும் எனக்கு இல்லைங்கம்மா. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நான் எவ்வளோ தான் பாடுபட்டாலும் எனக்கு கையிலையும் நிற்காது. இந்த பக்கம் வாங்கி அந்த பக்கம் கொடுக்கறது, அந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் நடந்துச்சுங்க. அதனாலேயே தாங்க நான் பூக்கடையிலே யார் வந்து கஷ்டம்னு சொன்னாலும் நான் சொல்கிற ஒரு வார்த்தை, வாராகியம்மன் கோயிலுக்கு போங்க, மாசாணியம்மன் கோயிலுக்கு போங்க, இல்லை நீங்கள் கும்பிட சாமியவே பிடிச்சி கும்பிடுங்க. அவங்க ஒரு கடவுளை காமிப்பாங்க. அந்த கடவுள்னால தான் நமக்கு நல்லது நடக்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்குங்க. இப்போ எனக்கும் அந்த மாதிரி தான் அம்மா வந்து என்னோடய கடனுக்கும் ஒரு விடிவு காலம் கிடச்சிருக்குது. இந்த நம்ம தெரியாமல் பழகுற எல்லாரும் நல்ல விதமாக நினச்சி நம்மகிட்ட பேசுவாங்கன்னு சொல்லி இல்லை. அவங்க 1000 கெட்டதோடு தான் நம்மகிட்ட பழகுவாங்க. எல்லாரும் நல்லது செய்கிறவங்களும் இருக்க முடியாதுங்க. ஒரு குடும்பம் நல்லா இருந்தாலே ஒருத்தருக்கு பிடிக்காது, அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் சரி பண்ணி இப்போ தான் என்னை நல்ல நிலமையில வாராகியமாக வச்சுருக்காங்க. இதனாலேயே தான் நான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும், எந்த சாமியை கும்பிட போனாலும், அங்கே யாராவது கஷ்டம்னு புலம்புனா கூட நான் சொல்கிற ஒரே வார்த்தை, வாராகியம்மன் கோயிலுக்கு போங்க. நீங்கள் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, வாராகியம்மன் கோயிலுக்கும் ஒருக்கா போங்கம்மா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிதாம்மா நான் எல்லாருக்கும் சொல்கிறது. ஆனால் எந்த கதையாக இருந்தாலும், ஒரு கோயிலுக்கே போனாலும், இல்லை என் கடைக்கு வர்றவங்களாம் சரி, அவங்களோட கதையை கேட்டு தான் நான் வீடியோவில் பேசியிருப்பேன். இன்றைக்கி தான் என்னோடய கதையை பேசுகிறக்கு ஆத்தா உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்னால் பேச முடிஞ்சுதுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வணக்கங்கம்மா.